இன்னைக்கு இந்த பையன் ஆஃபீஸ் போவானா? போனா பரவாயில்ல, நம்ம தேனை வேலை வாங்கிடலாம். என்ன பண்றது? இந்த பையன் ஆஃபீஸுக்கு கிளம்புனாதான் அவ வேலையை செய்யறா. இந்த பையனை எப்படியாவது ஆஃபீஸுக்கு கிளப்பி ஆகணுமே. பேசி பார்ப்போம். தீபக். என்னம்மா? ஒன்றும் இல்லடா, ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பல. ஆஃபீஸுக்கு போகணுமா? நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இல்லடா, நேற்று நீ கிளம்பி போனியே. அது ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங் இருந்துச்சு, அதனால போனேன். இன்னைக்கு எதுவும் மீட்டிங்லாம் இல்லையா? ஏம்மா, டெய்லி எப்படிம்மா மீட்டிங் வைப்பாங்க? இல்லடா, மீட்டிங் வைக்கலன்னா எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வரலாம்ல. நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன்ல, அப்புறம் சும்மா சும்மா ஆஃபீஸ் போயிட்டே இருக்க முடியுமா? அப்போ உன்னால் வர முடியுது, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமை கேன்சல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாம கேன்சல் பண்ணிட்டு டெய்லியும் போவேன். நான் நல்லா தேனை பார்த்துக்கிறேன்டா. இல்லைம்மா, என்னால் போக முடியாது. என்ன இந்த பையன் போக மாட்டேங்கிறான்? அப்புறம் அவ துணியை துவைக்க மாட்டா, பாத்திரத்தை விளக்க மாட்டா, சமைக்க மாட்டா. நான் தான் அம்புட்டு வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். இவங்கிட்ட எதுவும் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. நேரா தேனிக்கிட்டே போய் பேசுவோம். அவ பேசினானா கண்டிப்பா கேட்பான். காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்காம புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. புக்க படிச்சு என்ன IAS எக்ஸாமுக்கு போறா? சரி, எல்லாம் என் நேரம். இவகிட்டலாம் வந்து கெஞ்சிட்டு கிடக்கணும்னு எனக்கு நிலம வந்திருக்கு பாரு, அதை சொல்லணும். தேனே. அத்தா, என்னத்தா புக்கு படிச்சுட்டு இருக்கியோ? ஆமாத்த, நல்ல கதை புக்கு. நம்மளுக்கு மைண்டு நல்லா ஃப்ரீயா இருக்கும். நீங்களும் வேணா படிச்சு பாருங்களே. நான் இந்த மாதிரி நிறைய புக்கு வச்சிருக்கேன் த. எங்கம்மா உன்னைய மாதிரி சும்மா இருந்தா படிக்கலாம். எனக்கே அங்க அம்புட்டு கொள்ள வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கம்மா படிக்கிறது? நீ படிமா, நீ படி. உனக்கு என்ன வேலை இருக்கு? காலில இருந்து எந்திரிச்சோடனே பெட் காஃபி டைமுக்கு வருது. வரலன்னா உன் புருஷன் கேட்பான்ல. நீ படித்தா, படிச்சு IAS எக்ஸாம் கூட எழுது. நீ அப்படியே கலெக்டர் ஆயிட்டீன்னா எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஊருக்குள்ளார கலெக்டரோட மாமியாருக்கு சொல்லிக்கிட்டு பெருமையா சுத்திக்கிட்டு இருப்பேன்ல. சரி நீ படி, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அத்த. என்னத்தா? சாப்பாடா? சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும். பாவம் புள்ள பொத்தக்காரி, அவளுக்கு முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு கொடுக்கணும். நாங்க 2 பேரும் வயசான டிக்கெட்டு, நாங்க பொறுமையா சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் குறை இல்லை. நாங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பாடை கொண்டு வந்து தந்துடுறேன். இல்லத்தா, நான் அதை கேட்கல. வேற என்னத்தா? டீ எது வேணுமா? புக்கு படிச்சு படிச்சு கலப்பாயிடுச்சோ? டீ வேணா குடிக்கிறியா? தூக்கம் வந்தா தூங்கு. இல்லத்த, இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் போவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி போனான்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அட போத்தேன்னு. ஏன் த? அவன் இப்போதைக்கு கிளம்புற மாதிரிலாம் தெரியல. அவன் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அதனால எங்கேயும் நகர மாட்டான்னு தெரியுது. பாவம், நான் தான் கடந்துக்கிட்டு சீப்படுறேன். எல்லாம் என் நேரம். என்னத்த சொல்ல? அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம்? மருமகளை உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறதெல்லாம். சொல்லு பாப்போம். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப நினைக்கிறேன், அடுத்த ஜென்மமா இருந்தா உன்னை மாதிரி நான் பிறக்கணும். எல்லா சைடுல இருந்து சப்போர்ட் பத்தி அவனுக்கு நான் உன்னை எதுவும் சொல்ல முடியல. பரவாயில்ல, நீ நல்லபடியா நிம்மதியா இரு, அதுவே எனக்கு போதும் தான். அத்தை, நான் என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதே இல்லை. ஆனா அவர் தான் குழந்தைக்காக கொஞ்ச நாள் அமைதியா இருத்தேன்னு சொல்லியிருக்காரு. அவன் அப்படிதாம்மா, இப்படிதான் பண்ணிக்கிட்டே கிடப்பான். ஒருத்தரோட குணத்தை மாற்றவே முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டேன், வளர்ந்ததுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டேன், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டேன். இப்போ என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எப்போதான் இதுலேருந்து ஒரு விமோசனம் கிடைக்க போதோ தெரியல. அத்தை, நீங்க அமைதியா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அவர் ஆஃபீஸ்க்கு போக சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். அத்தை. இல்ல வேணாத்தா, எதுக்கு தேவையில்லாத வம்பு உனக்கு? நீயும் என் வாரிசை சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ அமைதியாவே இரு. நீ எந்த வேலையும் எனக்காக எதுவும் பார்த்து தர வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் பாருத்தா. அப்புறம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த பையன் என்னையே தான் திட்டுவான். எனக்கு இது தேவையா? அதனால தான் சொல்கிறேன். அத்தை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் அவரை வேலைக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நான் என்றைக்கும் உங்களை சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு குழந்தையும் கொடுப்பாரு கடவுள். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோ நீ சொல்கிற, பார்ப்போம். நான் போய் இப்போ ஆரம்பிச்சாதான் சீக்கிரமாக வேலை பார்க்க ஆரம்பிக்க முடியும். நைட்டு இந்த பையன் நயன் கத்திக்கிட்டே தான் கிடக்குறான். அவளாலையும் பாவம் பார்த்துக்க முடியல. என்ன பண்றது? நீங்க போங்க, நான் வரேன். சரி தேனு. அடியே தேனு, உன்கிட்ட இப்படி பேசிதான் வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. சரியான போந்தாங்குழியா இருக்க நீனு. இப்படி உன்னை ஏமாத்தியே நான் உன்கிட்ட இருந்து வேலையை வாங்கல. என் பேரு தேவையில்லடி. வேலை செய்யாம சாப்பிட்றது சுகமா இருக்கோ? இருக்கட்டும். அந்த மாதிரி எதுவும் பண்ண விடாம நானே உன்னை எப்படி நேக்கா வேலை வாங்குறேன்னு மட்டும் பாரு.
அச்சோ பாவம் அத்தை, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தே ஆகணும். எப்படி இவரை வேலைக்கு போக சொல்கிறது? வரட்டும், பேசுவோம். என்னடி திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? எனக்கே தெரியாதுடி. நேற்று தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட சொல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 நாள் நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். நீ தான் கொஞ்சம் என்னோட ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும்டி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ ஹாப்பியாக போயிட்டு வா. தேங்க்ஸ் டி ஜென்சி. அப்புறம் அந்த ஓட்ட வாய் நந்தினி இருக்கால, அவகிட்ட நான் சொல்லவே இல்லடியம்மா. சொல்லு, பரவாயில்ல. என்ன சொல்லுடி, என்னடி ஆச்சு உனக்கு? அவகிட்ட சொன்ன ஊரே பரப்பிடுவாடி. பரப்புனா பரப்பட்டும். நானே மேனேஜர் சார்ட்ட, சார் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் லீவே போடலை அப்படின்னு சொல்லி தான் லீவ் போட்டிருக்கேன். சாரும் ஓகே சொல்லிட்டாரு. இன்னமே அவ பரப்புறதுனால எனக்கு என்ன ஆகுது? சரிதான். மா, நீ இங்கே நிற்கிற, எங்க முரளியை காணோம்? அவரு பிரீத்தியை கூப்பிட போயிருக்காரு. என்னடி நடக்குதுங்க? பிரீத்தியை கண்டாலே பொறாமப்படுவேன். இப்போ பிரீத்தியை கூப்பிட அனுப்பி வச்சிருக்க. என்னடி நடக்குது? என்ன ஆச்சு உனக்கு? வெயில் எதுவும் போனதுனால மண்டை எதுவும் குழம்பிருச்சோ? அடி போடி, இப்போதான் நான் தெளிவா இருக்கேன். என் அத்தா என்னையை தவிர வேற யாரையும் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இதைத்தானே நான் அப்பையிலேருந்து சொன்னேன். ஆமாம் சொன்னேன், அப்போ புரியல. நாங்கள் சொன்னாலும் புரியாது, பிரீத்தி வந்து சொன்னாதான் புரியும். அப்படி இல்லடி, போதுமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு? ஏய், பிரீத்தி என்னோட தங்கச்சிடி. என்னடி வரிசையா குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க? பிரீத்தியை வர சொல்ல முரளி அனுப்பியிருக்கேன்னு சொல்ற. இப்ப பிரீத்தி உனக்கு தங்கச்சிங்கிற? எப்பயில இருந்து இதெல்லாம்? அதெல்லாம் அப்பையில இருந்து தான். எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. எப்படியோ நல்லபடியா இருந்தா சரிதான். அதையே மூஞ்சி இப்படி குரங்கு மாதிரி வச்சிருக்க. ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்காக நான் எம்புடி செஞ்சிருக்கேன். உன்கிட்ட இப்ப நான் குரங்குன்னு பேர் வாங்கணுமா? சரி விடுடி, ஃப்ரெண்டுக்குள்ள இதெல்லாம் சகஜம். எது எப்படியோ நீயும் முரளியும் சேர்ந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். என்ன ஒண்ணு, அதுல என்னோட பங்களிப்பு இல்லாம போயிடுச்சுன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. முழு பொறுப்பையும் பிரீத்தியே ஏத்துக்கிட்டா. உண்மையாலுமே சொல்றேன்டி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. உங்களுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்க பத்தியா? அவங்க அம்மாவும் நல்லபடியா வளர்த்துருக்காங்க. ஆமாண்டி, அவங்க பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான். சே, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு நினைச்சு பார்க்கும்போது ஐயோ கடுப்பா வருது. சரி சரி விடு, ஹனிமூன் போறேங்கிற, எதுக்கு கண்டதே நினைச்சுக்கிட்டு? இல்லடி, உனக்கு தெரியாது. சரி, அவங்க தான் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்களே, வீட்டுல சொல்லாம கிளம்பக்கூடாதுன்னு பேசணும்னா மரியாதைக்கு என்ன சொல்லணும்? போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? எனக்கு கண்ணே தெரியல, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, கண்ணாஸ்பத்திரிக்கு நீ தாண்டா கூட்டிட்டு போனோம், அதுவும் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட், அப்படி எப்படின்னு என்னென்ன கதை விட்டுச்சு தெரியுமா? என்னடி சொல்ற? இவங்களுக்குலாம் ஏன் தான் இந்த மாதிரி புத்தியோ தெரியல. எது எப்படியோ என் மாமனார் அதை கண்டுபிடிச்சு தீர்த்து வச்சுட்டாரு. இல்லைன்னு வையே, அவ்வளோதான், கிளம்பிருக்கவே முடியாது. பாரு, இவ்வளோ தடையும் தாண்டி போற, அங்கே போய் சந்தோஷமா இரு. என்ன? சரிடி. முரளியும் பிரீத்தியும் வந்துட்டாங்க போலயே. ஜென்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அப்புறம் ஆதி எப்ப கல்யாணம்னு சொல்றான்? அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் சொல்றாரு. நான் தான் வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா, அப்புறம் ரூட் மாதிரி போயிட போறான். பாத்துக்கலானே. எனிவே கங்க்ராச்சுலேஷன். எதுக்குமா? என் ஃப்ரெண்ட் உங்களை ஏத்துக்கிட்டால, அதுக்கு தான். பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஊருக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா. அப்புறம் ஜென்சி, என்னோட மீட்டிங்லாம் பிரீத்தியே அட்டன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு தான் நான் அவகிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லடி. அக்கா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நாம 2 பேரும் சேர்ந்தே பார்ப்போம். என்ன ஒரு 2 டேஸ் தானே? சரிம்மா. அக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. எங்க அக்காவை பத்திரமா கூட்டிட்டு பத்திரமா வாங்க. உத்தரவு பிரீத்தி. சரி கீதா, நம்ம கிளம்புவோமா? கிளம்பலாங்க. சரிடி, பாய்டி. பார்த்துக்கோ. என்ன? நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓகேடி, பாய் பிரீத்தி. பாய்க்கா. சீக்கிரமா எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. சரி பிரீத்தி, நாங்கள் கிளம்புறோம். பாய்க்கா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரத்னம், நீயா எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அட போங்க, என்னத்த சொல்ல. நான் பண்ணி வச்சது 3 கல்யாணம், அதுவும் 3 திசையில போயிட்டு இருக்கு. இந்த ராஜா பையலுக்கு இன்னைக்கு விவாகரத்துன்னு போயிருக்காங்க. விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கிடைச்சதுன்னா இந்த பையன் என்னங்க பண்ணுவான்? எதுக்காக இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ராஜாவே வந்துட்டான், என்ன எதுன்னு அவனே கேளு. என்ன? ராஜா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க பெரியமா. ஏண்டா, அந்த அளவுக்கு கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேனா? சே, நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. பின்ன நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியடா. ஏன்டா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, ஜீவா பிள்ளை வந்திருப்பா, இல்ல நம்மளாவது தேடி போயிருக்கலாம். இப்ப இம்புட்டு பெரிய முடிவெடுத்துட்டு இப்ப போய் சோகமா இருக்க. உண்மையாலுமே உன் மனசுல ஜீவா இல்லைன்னு சொல்லு பாப்போம். ரத்னம்,
நீங்க சும்மா இருக்குங்க. நான் இந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதையோ பேசிட்டு போயிட்டடா. ஆனா உன் அம்மா கறி இருக்கா பாரு. நான் பண்ணி வச்சதுனாலதான் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏண்டா நானாடா அவளை பிடிச்சி கவ் பண்ண சொன்னேன். நீதான் வந்து சொன்ன எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியமா. எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்க தான் எப்படியாவது ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறல்ல. உனக்கு தேவைன்னா இந்த பெரியமா வேணும், இல்லைன்னா இந்த பெரியமா தேவையில்ல. அப்படித்தானே? போங்கடா. எல்லாரும் அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பெரியவங்க நாங்கன்னு இருக்கோம்? வார்த்தையால கொல்லாதீங்க பெரியமா. நீதான் என்னை கொண்டு போட்டுட்டியடா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இப்ப என்ன? உங்க அம்மா பார்த்த பொண்ணை இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற அவ்வளவுதானே? தாராளமா பண்ணிக்கப்பா. நான் அந்த பெரியமா எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எதுல சந்தோஷமா இருக்கியோ அதுல இருந்துக்க. ஆனா அந்த பிள்ளை பாவம் எதை நினைச்சு உன்னைய விட்டுட்டு போச்சோ, அதுக்கப்புறமா திரும்பி வரும்போது நீ வேற மாதிரி இருந்தீனா கண்டிப்பா அந்த பிள்ளை மனசு சங்கடப்படும். பெண் பாவம் பொல்லாததுடா. உன்னைய மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைச்சிரும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கடா. இப்ப இன்னைக்கு டைவர்ஸை கேட்டு போய் நிக்கிற. நீ நினைச்ச மாதிரி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, உன் கோபத்தை கொண்டு போய் இப்படிதான் காட்டுவியாடா? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். இப்ப தேவையில்லாம போய் முடிவெடுத்து விட்டு இப்படி டைவர்ஸை வாங்கிட்டு வந்து நிக்கிறியடா. ஏன்டா நீ இப்படி பண்ண? பெரியமா பேசாதடா. எனக்கு உன்னைய பார்க்கும்போது இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறியே, அதை பார்க்கும்போது தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா நீ இப்படி பண்ண? ஒரு நல்ல வாழ்க்கையை இப்படி இழந்துட்டியடா. முன்னாடியே எனக்கு பணக்கார பொண்ணை தான் பிடிக்கும், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொல்லியிருந்தா இந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருக்க வேணாம்லடா. ஏன்டா ஏன் இப்படி பண்ண? பெரியமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீ என்னத்த சொல்ல போற? தெரியாம நடந்துருச்சு பெரியமா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஜீவா வேணும் அப்படின்னு வந்து நிக்க போறியா? இல்ல எனக்கு இனிமே அந்த வாழ்க்கை வேண்டாம், நீங்களும் என் வாழ்க்கையில தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறியா? சொல்லுடா. பெரியமா என்னை வார்த்தைகளால கொண்டாதீங்க. நான் ஆல்ரெடி செத்துட்டேன். என்னைக்கு என் ஜீவா என்னை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே என்னோட பாதி உசுறு போயிடுச்சு. இப்ப வெறும் ஜடமா தான் நான் இருக்கேன். மேற்கொண்டு என்னை காயப்படுத்தாதீங்க பெரியமா. இப்ப அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. இப்ப என்ன பதில் சொல்றது அந்த பிள்ளை திரும்பி வந்தா? நான் ஒன்னும் அவளை டைவர்ஸ் பண்ணல. அப்போ என்னதான் நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கிளைண்ட் என்னன்னா சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைங்கிறீங்க, இன்னொரு கிளைண்ட் என்னன்னா சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குங்கிறீங்க. ஒருமித்த காரணமா இருந்தாதான் ரெண்டு பேரையும் நாங்க பிரிக்க முடியும். ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போது அவங்களோட ஆசையை நாங்க தடை பண்ண முடியாது. அதனால ஒரு 6 மாசத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா ஜீவா அப்ப திரும்ப வந்துட்டா. ஏன் உன் முகத்துல என்ன சந்தோஷமே இல்லாம இருக்க? எனக்கு தெரியல, ஆனா என் ஜீவா என்னைய விட்டுட்டு போயிட்டால. டேய் டேய், அவதான் திரும்பி உன்கிட்ட வந்துட்டாளே, அப்புறமும் ஏன் இப்படி இருக்க? இல்ல, வந்தவ என் ஜீவாவா இருக்க முடியாது. என்ன? என் ஜீவா என்னைக்கோ செத்துட்டா. ஓட்டம் அடிக்கணும் அப்படின்றதுனாலதான் அவளை இங்க வர விட்டுருக்கேன். என்னடா சொல்ற? எனக்கு அவ வேண்டாம் பெரியமா. டேய் உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருச்சா? காணான்னு ரோட்லயே படுத்து கிடப்ப. இப்ப அவளே தேடி வந்திருக்கா, இப்பவே வேணாங்கிற? இல்ல பெரியமா, என்னைய அலைய விட்டுட்டு முட்டாளாக்கி அவ சந்தோஷமா இருந்திருக்கா. இப்ப கையில காசு குறையவும் என்னைய தேடி வந்திருக்கா. என்னடா பேசுற நீ? ஜீவா அப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு அப்படிதான் பெரியமா தோணுது. காசு இருக்கிற வரைக்கும் என்னை தேடவே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க பெரியமா. ஜீவா என்னை விட்டுட்டு போய் ஒரு 2 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் இருக்காது. டேய் அப்பெல்லாம் என்னை பத்தி நினைப்பு வரல. இப்ப கரெக்டா டைவர்ஸ் அப்ளை பண்ண உடனே ஞாபகம் வந்திருக்கானா? அப்ப அவளுக்கு காசு தானே முக்கியம். என் மேல உள்ள பாசத்தினால ஒன்றும் இல்ல. சத்தியமா இவ என்னோட ஜீவாவா இருக்கவே முடியாது. இங்க பாருடா, நீ எதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ஜீவா வந்தது பெரிய விஷயம். அவ எதுக்காக காண போனான்ற விஷயத்த எனக்கு தெரிய வேணாம். ஆனா திரும்பி வந்துட்டா, அவ கூட இன்னமேட்டு அது சந்தோஷமா வாழ பாருடா. அது நடக்காது பெரியமா. அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அத நான் நடத்தி காட்டுறேன் அத்தை. ஜீவா வந்துட்டியா? அத்தை நல்லா இருக்கியலா? நான் நல்லா இருக்கேன்டா. எம்பிட்டு நாளா நீ எங்கடி போன? அத்தை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னமே நான் இங்கே தான் இருப்பேன். என் ஹஸ்பண்டை விட்டுட்டு, என் ராஜாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். டேய் கொஞ்சம் இருடா. என்னங்க இந்த பையன் இப்படி போறான்? சரி விடு, ஜீவா வந்துட்டால, இன்னமே அவன் சமாதானம் ஆயிடுவான். அதுவும் சரிதான். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தா. நீ இல்லாம இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. அத்தை நீங்களும் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போனது தப்பு தான்.
என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. நீ எவ்வளோ பெரிய தைரியசாலி. எதை பார்த்து நீ இப்படி ஓடி போயிட்ட? அத்தை, என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் கேட்காதீங்க இப்போதைக்கு. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். சரிம்மா. ஆமாம், எங்கே இன்னும் அத்தை வீட்டுக்கு வரல? ஏம்மா, கோர்ட்டில் தான் அங்கே இருந்திருப்பாளே. ஆமாத்த, நான் பேசிட்டு தான் வந்தேன். நானே வந்துட்டு இவங்களை இன்னும் ஆளை காணோமே, அதான் கேட்டேன். தெரியலம்மா, அவள் இன்னும் வீட்டுக்கு வரல. ராஜா மட்டும்தான் வந்தான். நீ இல்லாம அவ என்ன ஆட்டம் ஆடின தெரியுமா? கவலையை விடுங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. இனி இதே ஆட்டம் ஆரம்பம். அப்புறம் கையலுக்கா எங்க? ஓ, உனக்கு தெரியாதுல, கையலுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அடுத்த வாரம் பேர் வைக்கணும். ஓ சூப்பர் அத்தை, பேரை எடுத்துட்டீங்க, பாட்டி ஆயிட்டீங்க. ஆனா இன்னும் எங்க தான் இருக்கீங்க? உன்னோட இந்த பேச்செல்லாம் தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்னமே நான் வந்துட்டேல, கவலை விடுங்க. சரி ஜீவா, இவ்வளோ நாள் நீ எங்கே தங்கியிருந்த? அத்தை, அதை பற்றிலாம் எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது நீயே சொல்லுவ, அப்படிதானே? அப்படியே தான். ஏன் ஜீவா நீ இப்படி பண்ண? அதனால உன் மாமியார் என்னென்ன பேச்சு தெரியுமா என்னைய பேசுனா? என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இப்போ இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. என்னாலேயே அந்த பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஒரே தீர்வு நான் இங்கேருந்து கிளம்புறது தான் அப்படின்ற மாதிரி மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் அத்தை போயிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைத்த. நீங்கள் எனக்காக எதுவும் வருத்தப்படாதீங்க. நான் இனிமேட்டு உங்கள் கூடவே தான் இருப்பேன். இப்போதாம்மா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. இந்த பையன் ஏதோ எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பையனை எப்படிம்மா மாற்ற போகிறேன்? வீட்டுங்கத்த பார்த்துக்கலாம். வேற எங்கே போயிட போகிறார் இவர்? என்னைய விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்கள் பையனுக்கு வேண்டாமா? வேண்டாமா, எதுவும் சொல்ல வேண்டாம். புரிஞ்சா சரிதான். அவன் கொஞ்சம் வெட்டி வீராப்பா பண்ணுவான். நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போயின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. எனக்கு சந்தோஷத்தில் தாங்கவே முடியல. உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சா தெரியுமா? எப்படியோ நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஏதோ நம்மளை பிடிச்ச கெட்ட காலமோ என்னமோ இந்த மாதிரிலாம் போட்டு ஆட்டி வைக்குது. இன்னமேட்டாவது நம்ம குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக தானே திரும்பியும் கடவுள் என்னை இங்கேயே அனுப்பி விட்டுருக்காரு. அதை செஞ்சு முடிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது அத்தை. விளையாட்டு பிள்ளை. அத்தை பசிக்குது. என்ன சாப்பாடு சமைச்சிங்க? காலையிலையா பூரி சுட்டேம்மா. பூரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. எனக்கு 2 பூரி வச்சு எடுத்துகிட்டு வரீங்களா? இதோ எடுத்துகிட்டு வரேன். தொட்டுக்கு என்ன இருக்கு? குருமா இருக்குமா? அத்தை அத்தை, அதோட எனக்கு சர்க்கரையும் கொஞ்சம் வச்சுட்டு வாங்களே. சரிடி. எங்க நீ கிடைக்காமையோ போயிருவியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ நம்ப மாட்டேன், உன்னைய பற்றி தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் எப்போவுமே என்னை நினச்சி பார்ப்பீங்கன்னு. ஆனால் அவங்க அப்படி இல்லையே. அதுக்காக தானே இவ்வளோ தூரம் போயிருக்கு. நீங்கள் எனக்கு மாமியாராக கிடைச்சது எனக்கு வரோம். சரிடி. சரிடி, அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடு. நானும் உனக்கு துணையா இருக்கேன்னு. ஓகே அத்தை. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை வலிக்கு கொண்டு வந்துடலாம். அவங்க அம்மா என்ன மந்திர தந்திரம்லாம் பண்ணி வச்சாலும் தெரியல. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கான். நீ தான் எப்படியாவது அவனை மாத்தணும். உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா உன் பக்கத்துலயே தான் கூட இருப்பேன். ஆனா தாயே, என்னைய மட்டும் போட்டு கொடுத்துறாதடி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அத்தை. நம்ம 2 பேருமே சேர்ந்தே அவரை ஒரு வலிக்கு கொண்டு வந்துடலாம். சரி. 2 பேரும் சேர்ந்து அவனை வீட்டை விட்டு ஓட வச்சிடாதீங்க. ஏங்க ராசு, நீங்களும் எங்க கூட்டத்துல சேர்ந்துக்கிறீங்களா? நான்லாம் வரலப்பா. வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸாவே நான் இருந்துக்கிறேன். வந்ததுல இருந்து அதே மாதிரிதான் இருக்கீங்க. குடும்ப இஸ்தர மாதிரி நீங்க எப்ப நடந்துக்க போறீங்க? நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். எனக்கு பதிலாக தான் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறியே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? எப்படியோ ராஜாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்தா சரிதான். என்னடி, ஆரம்பிச்சிடலாம்ல? ஓகே அத்தை.